சிலர் நிலம் இதெல்லாம் கிடையாது. சிலர் கல்யாண விஷயங்கள் அப்பா முதலே போல வாயை திறந்து விடு. கல்யாணம்னா போதும். ஆண்டவர் 3 பையனை கொடுத்துட்டார். அல்லேலூயா. ஒரே கொண்டாடுறாங்க. எது கொண்டாடுறப்பா? என்ன ஊழியத்துக்கு பிள்ளைங்களை அனுப்ப போறியா? இல்ல, நல்ல வேலை சம்பாதிக்கிறதுக்காக. என்ன சம்பாத்தியம்? டாட்டால போய் சம்பாதிக்கிறது இல்ல, இவன்களை வச்சே வியாபாரம். போய் பொண்ணு வீட்டில் உட்காந்து என்ன கொடுப்பீங்க? என்ன கொடுப்போம்? பொண்ணை கொடுப்போம், அவ்வளோதான். வேற என்ன வேணும் உனக்கு? பையன் என்ன பண்ணுவான்? பண்றதுக்கு வக்கு இல்லைன்னா கல்யாணம் பண்ணாத, வீட்டிலே உட்காந்துக்கோ. பெண்ணு வீட்டில் போய் பிச்சை எடுக்காது. எதுக்கு பிச்சை? அவங்களா கொடுத்தா கொடுக்கணும். ஏதோ அவங்க சந்தோஷமா கொடுக்குறாங்களா அதை கூட நிதானிச்சு அவன் அடுத்த பாயிண்ட் வர்றான் இன்னும் இருக்கு. அதனால பெண்ணு வீட்டில் உட்காந்துட்டு பேரம் பேசிக்கிட்டு என்ன கொடுப்பீங்க? என்ன வாங்கி கொடுப்பீங்க? ஃப்ரிட்ஜ் இருக்குமா? வாஷிங் மிஷின் இருக்குமா? இப்போ ஏசி இருக்குமா? பைக்கு கிடைக்குமா? ஏன் உனக்கு வாங்க வக்கீல் இல்லையா? பைக் வாங்க வக்கீல்? மனைவியக்காக ஒரு பைக்கை வாங்கி அவளை ஏற்றிட்டு போக முடியாது. உனக்கு எதுக்கு பைக்கு? எதுக்கு பைக்கு உனக்கு? அதுக்கு போய் ஒரு பெண்ணு வீட்டில் போய் உட்காந்து பேரம் பேசி அவங்கள நசுக்கி கடன் வாங்க வச்சு நீங்க இஎம்ஐல கட்டுங்க. சொல்றது ஈஸிப்பா. அவருக்கு 60 வயசு ஆச்சு. அவருக்கு இதான் இஎம்ஐ கட்டுற வயசு. இதுல சில பேர் நீங்க பைக்குனா இப்ப 2.5 லட்சம் ஆகும். 2.5 லட்சம் ஆகுமா? பைக்குனா 2.5 லட்சம் ஆகும். அதனால நாங்க யோசித்து பார்த்தோம், குடும்பமா யோசித்தோம். என்ன யோசித்தோம்? இன்னும் 2 லட்சம். நீங்களே சொல்றீங்க, இன்னும் ஒரு 2 லட்சம் போட்டீங்கன்னா என்ன கொடுப்பாங்க? இது தேவையா உனக்கு? இதுக்கு போய் ரோட்ல ஒரு பாண்டை வச்சு உட்காந்து பிச்சை எடுக்கலாம். பிச்சை எடுக்கலான்ற நான். உனக்கு எதுக்கு? கார் வாங்க உனக்கு வக்கு இல்லைல்ல, உனக்கு எதுக்கு போய் அங்கே போய் காரை கேட்குற? காரை கொடு, பைக்கை கொடு, அதை கொடு, இதை கொடு. ஏங்க விசுவாசி கேர்ஃபுல்லாக இருக்கும். இன்னொன்று சொல்கிறேன், நீங்களும் போய் டிமாண்ட் பண்ண போகக்கூடாது, கூட வந்து தரகர் மாதிரியும் போகக்கூடாது. உன் மேலேயும் இருக்கு கரை, கணக்கு உன் மேலேயும் வரும். சில பேர் நீங்களாம் பேசாதீங்க, நாங்கள் சித்தப்பா போய் பேசிட்டு வரோம். எப்பா சித்தப்பா உனக்கும் இருக்கு, நாங்கள் பெரியப்பா போய் பேசிட்டு வரோம். நீ பெரிய உத்தமனா? பெரியப்பா பேசின தப்பாகாதா? இந்த தவறை செய்யாதீங்க. விசுவாசிங்க, கேர்ஃபுல்லாக இருங்க. எது கல்யாணம் பண்ணுறீங்க? அவனுக்கு என்ன இருக்கோ அதில் அவன் வாழட்டும், அதில் ஆரம்பிக்கட்டும், அவ்வளோதான். அவ்வளோதாங்க. ஏன் கார் ஓட்டி தான் கல்யாணம் நடத்தி ஆரம்பிக்கணுமா? எங்கங்க எழுதியிருக்கு அப்படி? ஏங்க எனக்கும் கல்யாணம் ஆச்சு, 22 வருஷத்துக்கு கல்யாணம் ஆச்சு தெரியுமா? கல்யாணத்துக்கு முன்னால் எங்கள் அப்பா எங்கள் மாமனார் மாமியார் வீட்டில் போய் உட்காந்து எவ்வளோ தருவீங்க, என்ன தருவீங்க கேட்கலங்க, கேட்கல. நானும் என் மனைவியும் திருமணமான புதுசில் எப்படி இருந்தாலும் மனைவியை வெளியே கூட்டு போனோம், எங்கேயாவது சாப்பாடு வாங்கி கொடுக்கணும், எதாவது ஆசை இருக்குமா இல்லையா? எங்கே சாப்பிட போனோம் தெரியுமா? நாங்கள் 2 பேரும் இந்த ஆவடி பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் தள்ளு வண்டியில் இட்லி வச்சுருப்போம். அந்த இட்லி தான் போய் நின்று அந்த ரோட்டில் நின்று சாப்பிடுவோம். எங்களுடைய மனைவி வந்து 6 வருஷம் கழிச்சு அவங்க பிள்ளை பெற்றாங்க. 6 இயர்ஸ் கழிச்சு. குழந்தை பிறக்கிறதுக்கு 2 மாதத்துக்கு முன்னால் நினைக்கிற 1 மாதத்துக்கு முன்னாடி அவங்க வீட்டுக்கு போனாங்க. அவங்க வீட்டில் அவங்க அப்பா அம்மா கூட இருந்தாங்க. நான் அப்போ அடிக்கடி அவங்கள போய் சந்திக்க போவேன், அவங்கள விசாரிக்க போவேன், வீட்டில் அப்பப்போ போய் அவங்கள போய் பார்த்துட்டு வருவேன். எப்படி போவேன் அப்படின்னு கேட்டால், இங்கேருந்து பஸ்ஸு பிடிச்சி அல்லது ட்ரெயின் பிடிச்சி தாம்பரம் அவங்க வீடு, தாம்பரத்தில் போய் இறங்கி அங்கேருந்து ஆட்டோ பிடிச்சி அவங்க வீட்டுக்கு போவேன். திருப்பி வரும்போது அதே போல் பஸ்ஸு பிடிச்சி பூந்தமல்லியில் வந்து இறங்கி அங்கேருந்து, அப்போது ரொம்ப பஸ் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு, பூந்தமல்லி இறங்கி அங்கேருந்து ஷேர் ஆட்டோ பிடிச்சி தான் வீட்டுக்கு வருவேன். எங்கள் அப்பாவும் பரிதாபப்பட்டதில்லை, ஐயோ பாமா நீ இப்படி இப்போ ஷேர் ஆட்டோவில் போறியேன்னு. அதான் நிலைமைன்னா அப்படி தான். ஓஹோன்னு ஆரம்பிக்கலை, ஆனால் கர்த்தர் இன்றைக்கு வாழ்ந்திருக்க செய்திருக்கிறார். அல்லேலூயா. நான் ஒவ்வொன்றையும் பார்த்து சொல்லுவேன், இச்சித்தெல்லாம் பெறலை, கர்த்தரே தந்தார், கர்த்தர் கொடுத்தார். என்னால் தைரியமாக சொல்ல முடியும். ஒவ்வொரு பொருளையும் நான் பார்த்து சொல்ல முடியும், கர்த்தர் தந்தார். நான் கையில் வச்சுருக்க ஐபேட்லேருந்து கர்த்தர் தான் கொடுத்தார். என்னால் தைரியமாக சொல்ல முடியும். ஒரு 3 மாதத்துக்கு முன்னால் நான் ஒரு ஐபேட் வந்து ஒருத்தர் எனக்கு வாங்கி கொடுத்துருந்தாரு. அந்த ஐபேட் வந்து 8 வருஷம் ஆகிடுச்சு, பேட்டரி போயிடுச்சு அதில். அதனால் ஒரு செய்தி முடிக்கிறதுக்குள்ளே பேட்டரி டவுன் ஆகிடும். 20% 30% இருக்கும். இங்கே ஒரு பேட்டரி வச்சு சார்ஜ் பண்ணிக்கிட்டே இருப்பேன். இப்படி தான் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. எனக்கு திரும்ப வாங்குறதுக்கு எனக்கு கையில் அந்த நேரம் இல்லை. அப்படியே விட்டுட்டேன் நான். சரி அதை அப்படியே மேனேஜ் பண்ணிக்கலான்னு. சமீபத்தில் ஒரு தேசத்துக்கு நான் ஊழியத்துக்கு நான் போயிருந்தேன். இதை பற்றி நான் யார்ட்டையும் சொல்ல, அங்கெல்லாம் ஒரு பிரசங்கம் தானே, இங்கே தான் 4 பிரசங்கம் பிரச்சனை, அடுத்தடுத்த பிரசங்கம் பண்ணணும். அதனால நான் இங்கே தான் பிரச்சனை, அங்கெல்லாம் ஒரு பிரசங்கம் தானே, முடிச்சுட்டு ஆஃப் பண்ணிட்டு உட்காந்தேன். அன்னைக்கு கூட்டம் முடிஞ்ச உடனே ஒருத்தர் சொன்னார், பாஸ்டர் சொன்னார், பிரதர் இவர் தான் உங்களை இன்னைக்கு மதியானம் சாப்பாடு கூட்டு போகிறாரு, உங்களுக்கு அவர் தான் இன்னைக்கு விருந்து கொடுக்க போகிறார். சரின்னு அவரோட காரில் ஏறி பிரயாணம் பண்ணோம். கிளம்பி கொஞ்சம் தூரத்தில் சொன்னார், பாஸ்டர் எனக்கு ஒரு ஏவுதல் உங்களுக்கு ஒன்று வாங்கி கொடுக்கணும்னாரு. என்னென்ன நீங்கள் வாங்க அமைதியான கடை கூட்டு போனார். இப்போ வச்சிருக்கிறது அவர் தான் வாங்கி கொடுத்தாரு. இருக்கிறதுல பெஸ்ட் அவர் எடுத்து, நான் வேண்டாம் சார், வேண்டாம் பதர் வேண்டாம், நான் வாங்கியே தருவேன், வாங்கி கொடுத்துட்டு போயிட்டார். நான் வச்சிருக்கிற கார் நான் வாங்கலை, ஒரு மனிதனை தேவன் எழுப்பினார், அவரே வந்து வாங்கி கொடுத்துட்டு போயிட்டார். நான் சாட்சி அடிக்கிட்டே போவாங்க. எப்படி
என்னால் தைரியமாக சொல்ல முடியும். இன்னைக்கு வாலிப பிள்ளைகளுக்கு கூட இந்த நஞ்சு உள்ள போயிருக்கிறது தான் ரொம்ப வேதனை. பெற்றோர் ஒரு பக்கம் ஏவுறது, இப்போ பசங்களே ரெடி ஆகிட்டானுங்க. பசங்களே ரெடி ஆகிறாங்க. அவனுங்க தகப்பன் தாயை விட ஒரு அடி முன்னாடி கேட்குறானுங்க. பணத்துக்காக, பொருளுக்காக மனைவியை அடிக்கிறது, வதைக்கிறது, அவளை துன்புறுத்துறது. அதை வாங்கிட்டு வா, இதை வாங்கிட்டு வா, அதை கொண்டு வா, இதை கொண்டு வா, நீ வரலன்னா கொண்டு வரல, வீட்டுக்குள்ளே வராத. கர்த்தர் மேலேருந்து பார்த்துட்டே இருக்க. ஏன்ப்பா அவன் லைஃப் செழிக்கலை? ஏன் அவன் வீடு இப்படி இருக்கு? ஆபிரகாமின் ஆசீர்வாதங்களை நீ ஏன் சுதந்திரிக்க முடியல? அவன் சொன்னாங்க தைரியமா, உனக்குரியது எனக்கு வேண்டாம். பெம்பளை பிள்ளையை பெத்துட்டு இன்னைக்கு பெற்றோர் வந்து பதறாங்க. எப்படி கட்டி கொடுப்பேன், எப்படி இவளை வாழ வைப்பேன், எப்படி இவளுக்கு வாழ்க்கை கொடுப்பேன். அந்த பயம் ஒரு ரட்சிக்கப்பட்ட பிள்ளைக்கு வரவே கூடாது, வரவே கூடாது. நீங்க மன தைரியத்தோட நெஞ்ச நிமித்தி சொல்லணும், கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார், உன்னுடைய பொருள் எனக்கு வேண்டாம் என்று சொல்லணும். அவங்க பிரியத்துல, சந்தோஷத்துல அவங்க ஏதோ கொடுக்குறாங்க, அதை கூட நீங்க இவ்வளோலாம் வேணாங்க. நீங்கள் என்ன கஷ்டப்படுவீங்களே, அவங்கள பார்க்குறீங்க, அவங்க நிலைமையை பார்க்குறீங்க. சில பேர் ஐஸ்வர்யத்தில் இருப்பாங்க, அவங்க சம்பூர்ணத்திலேருந்து கொடுப்பாங்க. சில பேர் பார்த்தாலே பரிதாபமாக இருக்கும். நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் கிடைக்காது, இவ்வளோதானா? சில பேர் அம்மா என்ன புண்ணியவதி, அங்கே இவ்வளோ கொடுக்குறேன்னு சொன்னாங்கோ, இங்கே இவ்வளோ கொடுக்குறேன்னு சொன்னாங்கோ, நீங்கள் ஒன்றுமே கொடுக்கல, அங்கேயே போக வேண்டியதானே. உண்மை என்னன்னு எவனும் கொடுத்துருக்க மாட்டான் எதுவும். ஆமாங்க, சும்மா காட்டியும் வாயை திறந்து அவங்க அவ்வளோ போடுறேன்னாங்க, இங்கே இவ்வளோ போடுறேன்னாங்க. நாங்கள் தான் ஒன்றுமே கேட்கல, போடுவீங்கன்னு நினச்சோம். என்ன பேச்சு இது? இந்த வியாபார வேலையெல்லாம் நிறுத்துங்க. பெற்றோர் உங்கள் பிள்ளைங்க ஆசீர்வாதமாக இருக்கணும்னா இந்த விஷயத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். நான் என்னுடைய தகப்பனருக்காக நான் ஆண்டவர் ரொம்ப ஸ்தோத்திரம் பண்ணுறேன். எந்த மருமகளுக்காகவோ மருமகனுக்காக அவர் போய் இறங்கி நின்று பேரம் பேசின வேலை கிடையாது. அதில் விளைவு என்னன்னு சொன்னால், நாங்களும் வாங்கலை, நாங்களும் கொடுக்கல. அப்படிப்பட்ட குடும்பங்களை தான் கர்த்தர் எங்களுக்கு கொடுத்தார். எங்களை ஆசீர்வாதமாக தான் வச்சுருக்கார். பொழுதில் இருக்கிறவனை கர்த்தர் உயர்த்துவா. எளிமையாக ஆரம்பிக்கிறத பற்றி கவலைப்படாதப்பா. கல்யாணம் பண்ணுறியா, எடுத்த உடனே பெரிய கோடீஸ்வரர் மாதிரி கல்யாணம் பண்ணணும்னு நினைக்காத, தேவையில்லை. சில பேர் வீடு திறக்கும் போதே அவங்க குடும்ப வாழ்க்கை நடத்த ஆரம்பிக்கும் போது வசந்தன் கோ மாதிரி வீடு இருக்கணும். ஆமாம், அங்கே என்னென்னலாம் இருக்குமோ எல்லாம் வாங்கிட்டு வந்து அப்படியே லாரி லாரியாக இருக்கணும். கடைசி பார்த்தா வீட்டில் நகர்றது கூட இடம் இருக்காது. சில பேர் வீடை கட்டிட்டோம், ஜெபிச்சுக்கிட்டே இருக்கோம், கர்த்தர் தான் நிரப்புவார். அப்படின்னா யார்கிட்ட? இவங்க கர்த்தர் யார் தெரியுமா? மாமனார் தான் கர்த்தர். ஆமாம், வீட்டை கட்டி வச்சுட்டு காலியாக வச்சுருக்காங்களாம். அது ஒரு ஏமாந்த ஒருத்தர் வருவான் பாருங்க, ஒரு சம்பந்தின்னு, அவன் தான் வந்து இறக்கணும். வெக்கமா இல்லையா? ஏங்க, இதெல்லாம் இன்னைக்கு உலக மனுஷன் சமுதாயத்தில் இதெல்லாம் கேடுன்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கான். விசுவாசினா திருந்தாதது ரொம்ப வேதனை. நீங்கள் எப்படி ஒரு பையனை பெற்று வளர்க்குற கஷ்டப்பட்டீங்களோ அதை விட பல மடங்கு ஒரு பெண் பிள்ளையை பெற்று வளர்க்குறதுக்கு ஒரு பெற்றோர் கஷ்டப்படுறாங்கன்றதை மறந்துடாதீங்க. ஒரு பெண் பிள்ளையை பெற்று வளர்த்து பாருங்க, அப்போ உங்களுக்கு தெரியும். ஒரு பையனை வளர்க்குறதுக்குள்ள செலவை விட ஒரு பெண் பிள்ளையை வளர்க்குறது தான் செலவு அதிகம், தெரியுமா? அவ்வளவையும் அந்த ஜனங்க கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி படிக்க வச்சு நிறுத்தினா வியாபாரி கூட்டம் மாதிரி வந்து நிற்கக்கூடாது. விசுவாசிகள்லாம் கொஞ்சம் மனம் திரும்பணும். முதல்ல அந்த எண்ணத்தை விட்டு வெளியே வரணும். நீ அதான் நான் சொல்றேன், எண்ணமே வரக்கூடாது. என்ன கிடைக்கும் நோ, அந்த எண்ணமே வரக்கூடாது. சுட்டு போட்டுருங்க அது அப்படியே. நான் சொல்றதெல்லாம் புரியலன்னா எங்கேயா செவுத்துல போய் முட்டிக்கிட்டு உள்ள என்ன பண்ணணும், நல்ல மனசுக்குள்ள நல்லா இறக்கணும். அது உள்ள வந்து வலிக்கிற மாதிரி இறக்கணும். இந்த புத்தியெல்லாம் என்னை விட்டு எடுத்து போடும் ஆண்டவரே, திருட்டு புத்தி எடுத்து போடும், இந்த பேராசை புத்தி எடுத்து போடும், இந்த பொருளாசை புத்தி என்னை விட்டு எடுத்து போடும், இந்த பண ஆசை புத்தி என்னை விட்டு எடுத்து போடும் அப்படின்னு முட்டிக்கிட்டா என்ன பண்ணுங்க, திருந்துங்க. ஆபிரகாம் வந்து ஏங்க வெள்ளியும் பொண்ணுமுள்ள சீமானா கர்த்தர் உயர்த்தினாரு? வேண்டாம்பா, என்னுடையது கிடையாது, அது வேண்டாம். கர்த்தருக்காக காத்திருந்தான், கர்த்தர் அவனை மேன்மைப்படுத்தினார். சொல்ற தைரியம் இருக்கா உங்களுக்கு? சொல்லுங்க, அப்ப உங்களுக்கு தெரியும், கர்த்தர் என்னை செழிப்படைய செய்வார். ஹல்லேலூயா. கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். ஏங்க, உங்க மாமனார் எவ்வளவு நம்புறீங்க? அவரை விட தேவன் பெரியவர். சிறுமையில் இருந்தாலும் என்ன இருப்போம், சிறுமையில் இருக்கிறவனை, புழுதியில் இருக்கிறவனை கர்த்தர் உயர்த்தி பிரபுக்களோடு உட்கார வைக்கிற தேவன் நம்முடைய தேவன். ஹல்லேலூயா.